Hello everyone. So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா ஜென்கின்ஸோட இன்ஸ்டாலேஷன். ஸோ இந்த வீடியோ வந்து பியூர்லி ஜென்கின்ஸ் இன்ஸ்டாலேஷன் அண்ட் இன்ஸ்டாலேஷன் இது அன்இன்ஸ்டாலேஷன். ஸோ இந்த ரெண்டு ப்ராசஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நான் ஜஸ்ட் ஒரு பேஷ் ஸ்கிரிப்ட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டேன். என்னோட பழைய வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், MongoDB டாக்கர்க்குலாம் நான் வந்து பேஷ் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டு அது வழியாக தான் இன்ஸ்டால் பண்ணுவேன். ஸோ அதே மாதிரி இதுக்கும் நான் வந்து பேஷ் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு அந்த கமாண்ட்ஸை நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து ஒரு 2 minutes இல்லை 3 minutesலேயே கம்ப்ளீட் ஜென்கின்ஸ் இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் முடிஞ்சிடும். ப்ளஸ் கீ இருக்கிற லொக்கேஷன் எல்லாமே வந்து நான் அந்த பேஷ் ஸ்கிரிப்டில் ஆட் பண்ணுறதுனால உங்களுக்கு லாஸ்ட்டாக வரும்போது அது பிரிண்ட் ஆகி வெளில வந்துடும். ஸோ ரைட் சைடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோட ரெப்பாசிட்ரி. இதில் யூடியூப்ன்ற ஒரு ரெப்பாசிட்ரிக்குள்ளே தான் நான் வச்சுருக்கிறேன். ஸோ ஜென்கின்ஸ்குள்ளே போனால் இதோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். ஸோ $22. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல வந்து nano install.sh நான் கொடுத்துட்றேன். ஸோ இந்த install.sh இருக்கிறது ஜஸ்ட் நான் காப்பி பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல டேரெக்டாக பேஸ்ட் பண்ணிடுறேன். Ctrl+S Ctrl+X ஓகேவா. ஸோ இப்போ நான் கேட் கொடுத்து install.sh கொடுத்தா எனக்கு இதெல்லாம் தான் அதுக்குள்ளார இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா sudo bash install.sh. ஸோ அதுக்கு முன்னாடி முதல்ல ஜென்கின்ஸ் இப்போ கரண்ட்டாக இருக்குதான்னு பார்த்துடலாம். systemctl status jenkins. ஸோ ஜென்கின்ஸ்ன்ற ஒரு சர்வீஸ் இல்லைன்னு வருது. ஸோ அதனால் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இன்ஸ்டால் பண்ண போகிறேன். sudo bash install.sh. ஸோ இன்ஸ்டாலேஷன் நடக்குது இப்போது. ஸோ அது இன்ஸ்டால் ஆகிற வரைக்கும் ரைட் சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதிலேருந்து இது வரைக்கும் இருக்க ஸ்டெப்ஸ் பார்த்தீங்களா, இது வந்து இனிஷியல் செட்டப், ஜிபிஜி கீ வந்து அப்புறம் ரெப்போசிட்ரி செட் பண்ணுறது, அப்புறமா நம்ம எல்லா பேக்கேஜஸையும் அப்டேட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜாவா ஜேடிகேவை இன்ஸ்டால் பண்ணுறோம். ஏன்னா ஜென்கின்ஸ் பேக்ரவுண்டில் வந்து ஜாவா நல்ல தான் வருது, ஆனால் ஓப்பன் ஜேடிகேயை இன்ஸ்டால் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஜென்கின்ஸ் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறோம். அதுக்கப்புறம் சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணுறோம். சர்வீஸோட ஸ்டேட்டஸ் என்னென்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் ஃபயர்வால் செட்டிங்ஸை செட் பண்ணுறோம். ஏன்னா ஜென்கின்ஸ் வந்து பை டிஃபால்ட்டாக 8080 போர்ட் நம்பரில் தான் வரும். ஸோ அந்த 8080 போர்ட் நம்பர் வந்து அலோவ் பண்ணுறோம். ப்ளஸ் ஃபயர்வாலையும் எனேபிள் பண்ணிடுறோம். அந்த ஒரு போர்ட்டு தவிர வேறு எந்த போர்ட்டும் அலோவ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக ஃபயர்வால் செட்டிங்ஸையும் செட் பண்ணிடுறோம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஜென்கின்ஸோட பாஸ்வேர்ட். ஸோ இது வந்து டிஃபால்ட்டாக நீங்கள் வந்து ஜென்கின்ஸ் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒரு பர்டிகுலர் லொக்கேஷனில் போய் டிஃபால்ட் பாஸ்வேர்டு இன்னும் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட்டாக அந்த இடத்துல சேவ் பண்ணும். இந்த பாஸ்வேர்ட் நம்மளுக்கு எதுக்காக தேவைப்படும்னா ஜென்கின்ஸ் ஒன்ஸ் இன்ஸ்டாலேஷன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை அக்சஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த பாஸ்வேர்டு தான் கொடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அக்சஸ் உள்ளார போக முடியும். வேறு இனிஷியலாக நீங்கள் கொடுக்குற பாஸ்வேர்டு வராது. ஸோ இந்த பாஸ்வேர்டு தான் நீங்கள் ஃபஸ்ட்டு போடணும். ஸோ ஜென்கின்ஸ் இன்னும் இன்ஸ்டாலேஷனில் தான் இருக்குது. ஸோ ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் அண்ட் ரன்னிங்னு வந்துருச்சு. ஸோ நான் க்யூ கொடுத்தா இந்த டைமில் நீங்கள் க்யூன்னு ஒரு வாட்டி கொடுக்கணும். ஏன்னா இது ஸ்டேட்டஸ் காட்டுறதுக்காக வரும். அதனால் க்யூ கொடுத்துட்டிங்கன்னா ஒன்ஸ் அது க்ளோஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் மீதி இருக்க ப்ராசஸ் முடிஞ்சிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுடைய பாஸ்வேர்டு, இப்போ அட்மின் பாஸ்வேர்டு. ஸோ நான் இதை ஜஸ்ட்டு காப்பி பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம வந்து இந்த பேஜை எங்கே ஜென்கின்ஸ் ரன் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா http:/localhost கொடுத்துடலாம். லோக்கல் ஹோஸ்ட்டு $8080 போர்ட் நம்பர். ஸோ இதில் தான் உங்களுக்கு ஜென்கின்ஸ் இப்போ ஜென்கின்ஸ் வந்து அப் ஆயிடுச்சு, ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ இனிஷியல் அட்மினிஸ்ட்ரேட்டர் பாஸ்வேர்ட் கேட்குது. இதுதான் நம்மளுடைய அங்கே லாஸ்ட்டில் இருக்கிற 9. ஸோ நான் அதை பேஸ்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுக்குறேன். கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகும். செலக்ட் பிளகின்ஸ் டு இன்ஸ்டால் சஜஸ்டட் பிளகின்ஸ். ஸோ பேசிக்கலாக இன்ஸ்டால் சஜஸ்டட் பிளகின்ஸ் கொடுத்துருங்க. அது ஆட்டோமேட்டிக்காகவே எந்தெந்த பிளகின்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான பிளகின்ஸோ ரொம்ப ஆஃபனாக யூஸ் பண்ணுற பிளகின்ஸோ அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் பண்ணிவிடும். இல்லை உங்களுக்கு கஸ்டமைஸ்டாக உங்களுக்கு இது மட்டும் இருந்தால் போதும், உங்களுக்கு லைக் வெரி வெல் நீங்கள் ட்ரெயின்ட் இன் ஜென்கின்ஸ்னால் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான அந்த பர்டிகுலர் பேக்கேஜஸ் மட்டும் சூஸ் பண்ணி அதை மட்டும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பட் என்னோட கேஸில் வந்து நான் யூஸ்வலாகவே நான் லைக் அது என்னென்ன சஜஷன்ஸ் கொடுக்குதோ அது எல்லாத்தையுமே நான் இன்ஸ்டால் பண்ணிப்பேன். ஸோ இப்போ இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. ஓகே, இப்போ ஆல்மோஸ்ட் 2-3 minutes ஆயிடுச்சு. பட் இன்னமும் இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸில் தான் இருக்குது. ஸோ மீன்வைல் நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அன்இன்ஸ்டாலேஷன் ஸ்கிரிப்டையும் நான் காட்டிடுறேன். ஸோ பட் இப்போ என்னால் ரன் பண்ண முடியாது, ஏன்னா இப்போ ப்ராசஸ் ரன் ஆகிட்டுருக்கு. அதனால் இப்போ ரன் பண்ண முடியாது. பட் நீங்கள் அதே இதில் இன்னொரு ஃபைல் ஒன்று பார்த்தீங்கன்னா uninstall.sh இருக்கும். இது எதுக்காகனா கம்ப்ளீட்டாக ஜென்கின்ஸை திருப்பி அன்இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு. ஸோ நான் அதை ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ nano ஃபஸ்ட்டு வந்து கிளியர் பண்ணிடலாம் ஸ்க்ரீனை. nano uninstall.sh கொடுத்துட்டு இந்த மொத்த கோடையும் நான் காப்பி பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு Ctrl+S Ctrl+X கொடுத்தாச்சு. கேட் கொடுத்தா எல்லாமே ரெடியாக இருக்குது. ஸோ இப்போ அன்இன்ஸ்டால் ஸ்கிரிப்ட் ரெடியாக இருக்குது. ஸோ இது டோட்டல் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் ஜென்கின்ஸ் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு ப்ராப்பராக அன்இன்ஸ்டால் ஆகிடுச்சா இல்லையான்றதும் செக் பண்ணிடலாம்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளது வந்து ஜென்கின்ஸ் கம்ப்ளீட்டாக இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ யூசர் நேம் எதாவது கேட்குது. ஸோ நான் ஜஸ்ட்டு தீபக் கொடுத்துட்றேன். பாஸ்வேர்ட் சம்திங் கொடுத்தாச்சு. ஸோ ஃபுல் நேம் கேட்குது. இமெயில் அட்ரஸ் கேட்குது. ஸோ நான் இமெயில் அட்ரஸ் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தாச்சு. ஸோ ஜென்கின்ஸ் வந்து லோக்கல் ஹோஸ்ட்டில் இன்ஸ்டன்ஸில் இங்கே தான் ரன் ஆகுதுன்னு சொல்லுது. சேவ் அண்ட் ஃபினிஷ் கொடுத்தாச்சு. ஸ்டார்ட் யூஸிங் ஜென்கின்ஸ் கொடுத்துட்டோம்னா நம்மளுடைய பேஸ் பேஜ் வந்துருச்சு. ஸோ இப்போ நம்மளுடைய ஜென்கின்ஸ் வந்து ப்ராப்பராக ரன் ஆகிட்டுருக்கு. எல்லா இன்ஸ்டாலேஷனும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா அன்இன்ஸ்டால் ப்ராசஸை செக் பண்ண போகிறோம். ஸோ sudo bash uninstall sh. ஸோ அன்இன்ஸ்டால் ஸ்கிரிப்டை இப்போ ஸ்டார்ட் பண்ணி விட்டாச்சு. அவ்வளோதான். ஜென்கின்ஸ் ஹாஸ் பீன் கம்ப்ளீட்டட் அன்இன்ஸ்டால்ட். ஸோ இப்போ நான் ஜஸ்ட்டு வந்து ரெஃப்ரெஷ் பண்ணனாலே உங்களுக்கு தெரியும் கம்ப்ளீட்டாக டவுன் ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் ஜென்கின்ஸை வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இன்ஸ்டாலேஷன் அண்ட் அன்இன்ஸ்டாலேஷன் பண்ண முடியும். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு யாருக்கா வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சா ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி ரெகுலராக அப்டேட்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. So see you in my next video. Until then, it's bye from Deepak. Bye-bye.